தமிழ்கூறு நல்லுலகத்துக்கு எங்கள் இனிய வணக்கம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற ஆசான் வள்ளுவனின் வாக்குக்கு என்னங்க, இன்னைக்கு கையில் கேமராவும் ஃபோனும் தான் யாருன்னா என்ன வேணா செய்யலாங்க. நிறைய விஷயங்கள் தவறான ஒரு புரிதலில் கண்மையாயிடுது. ஸோ அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு காணொலி தான் இது. தற்காப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தற்காப்பு எப்போ தோன்றிருக்கும்? இப்போ ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். மனுஷன் எப்போ உருவானாலும் அப்போயே தற்காப்பு தோன்றிருக்கும். எப்படி தோன்றிருக்கும்? மிருகங்கிட்டேருந்து பாதுகாக்கணும், அதான் முதல். அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க? மிருகங்கிட்டேருந்து பாதுகாக்கணும். அயன் ஏஜ், ஸ்டோன் ஏஜ், காப்பர் ஏஜ். ஸோ அப்போ இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க? தற்காப்பு வந்திருக்கும். அடுத்து மனுஷங்கள்லாம் ஒரு குழுவாக வாழ்ந்தாங்க, கும்பலாக இருந்தாங்க. இந்த ரெண்டு கூட்டத்துக்கு சண்டை வந்திருக்கும். இவங்கள பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்காப்பு வந்திருக்கும். இப்படி தான் தற்காப்பு கலைன்னு வந்திருக்கும். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருக்கிற கரண்ட் மாடர்னில் இருக்க மார்ஷல் ஆர்ட் வரைக்கும் எல்லாமே வந்திருக்கும். இதுதான் தற்காப்பு, ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். தற்காப்பு எப்படி தோன்றிருக்குனாக்கா, மனுஷன் ஆதி காலத்தில் இப்படி தான் தோன்றிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். தற்காப்புலேயே பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது கலைகள்னு சொன்னீங்கன்னாக்கா, தற்காப்பு கலைகள்னு சொல்லக்கூடாது, தற்காப்பு கலைகள். ஏன்னா கலைகள்னு சொல்ல எல்லா கலையும் வந்துடுவாங்களா சொல்கிறேன். தற்காப்பு கலைகளுக்கெல்லாம் தற்காப்பு கலைகள்லாம் தாய் யாருன்னு சொன்னாக்கா வர்மக்கலை. அது என்ன காரணம்னு சொன்னாக்கா, தமிழர்களுக்காக தமிழரால் தோற்று வச்ச ஒரு கலை தான் வர்மக்கலை. எங்கே தோன்றுச்சுனாக்கா, தென்பொதிகை மலையில் தோன்றுச்சு. இதோட தோற்றுவித்தவர் யாருன்னு சொன்னால், இதோட ஃபவுண்டர் அகத்தியர். இந்த தென்பொதிகை மலை வந்து கொஞ்சம் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். தென்பொதிகை மலை அப்படின்னா எக்ஸாக்டாக இப்போ ஜாகிரபிக்கலாக சொல்லணும், பின் பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, நான் வந்து லாட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் சொல்கிற அளவுக்கு போத்தாங்கல்ல. குற்றாலம் அங்கே தான் அவர் வந்து அகத்தியர் வந்து அவரோட ஆசிரமம் வச்சிருந்தாரு. இதுக்கு ஏகப்பட்ட சான்றுகள் இருக்கு. ஆமாங்க, இதுக்கு ஒரு ஓலசுடி பாட்டு இருக்கு. அப்பனை தென்பொதிகை நாதன் துணையால் பாடி வந்தேன் முறை நன்றாமே. அப்போ அவர் சொல்றது இந்த குற்றாலம் மலையை அங்கதான் அது தோன்றியதுக்கான ஒரு சான்று அங்கதான் இருக்கு. அது இல்லாமல் ஒரு ஃபோல்க்ளோர் இருக்காங்க. நீங்க குற்றாலத்துக்கு போனீங்கன்னாக்கா உள்ள கடவுளை மாற்றி வச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. எல்லாமே வந்து குற்றாலத்துக்கும் அகத்தியருக்கும் இருக்கும். அவர் அங்கே குருகுலம் வச்சுட்டு இருந்தாரு. அங்கே வந்து அவர் வந்து கிளாஸஸ் மூலமா எடுத்துட்டு இருந்தார், வர்மக்கலை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ தென்பொதிகை மலை, குற்றாலம், பாண்டிய நாடு. சரி, ஏன்னா பாண்டியர்கள் ஆட்சி பண்ணாங்க ஒரு காலத்தில். அப்போ இந்த கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா இந்த வர்மக்கலை என்ற ஒரு தற்காப்பு கலைக்கு தந்தை என்று அகஸ்தியர் சொல்லலாமா? வர்மக்கலையோட தந்தை அகத்தியர் தான். இது உருவான இடம் தென்பொதிகை மலை. ஏன்னா அவர் அங்கே தான் ஆசிரமம் வச்சுட்டு இருந்தாரு. இதை பற்றி பல புராணங்கள்ல பல கதைகள் இருக்கு. இது எந்த வர்மக்கலை ஆசான்களும் மறுக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். கட்டாயம் வர்மம் தெரிஞ்சவங்க மறுக்க மாட்டாங்க. இப்போ அகத்தியர் சொல்லியாச்சு. அகத்தியர் எப்படி கற்றுக் கொடுத்துருப்பாரு, வர்மக்கலை எப்படி வந்திருக்கும் சொல்ல. அகத்தியர் வந்து இந்த கலையை வந்து அங்கே இருக்க மக்களுக்கும் மன்னர்களும் கற்றுக் கொடுத்துருந்துருக்கலாம். இவங்க இது செயல்முறை கல்வி. ஒரு குரு செய்யறத ஒரு சிஷ்யர் பார்த்து செய்யறது, இது செயல்முறை கல்வி. இவங்க என்ன செய்வாங்க, அதுக்கப்புறம் அந்த கற்றுக்கிட்டவர் அவர் குரு சார்ந்து வந்து அடுத்த ஒரு மாணவர் கத்துறாரு. இப்படி வந்து தான் செயல்முறை கல்வி. இது ஆசார் வழி கல்வி. இதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, இவங்க இந்த கற்றுக்கிட்ட இந்த நாலேஜை மனனம் பண்ணிக்கிறாங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது மறக்கூடாது. இது மனன வழி கல்வி. இது ரெண்டாவது வரி. மூன்றாவது, படித்தவர்கள் என்ன செய்யறாங்க, இது ஒரு ஏட்டில் எழுதிக்கிறாங்க. ஓலச்சோடி, ஏட்டுச்சோடி சொல்றோம் இல்லையா? சுவடுன்னு சொல்ல போய் வேற யாராவது சோடு எங்களுக்கு வந்துடக்கூடாது. இல்ல ஏட்டுச்சோடி இல்ல ஓலச்சோடி. இதுல மக்களை நோட் பண்ணீங்க. சோடி சூவாடி சொல்லலாமா? ஓலச்சோடியில் எழுதி வச்சிருக்காங்க. இது மூணாவது முறை. இதுல முதன்மையான முறைன்னு பார்த்தோன்னா நம்ம செயல்முறை கல்வி, ஆசான் வழி கல்வி தான். ஏட்டு சுவடியிலையும் மனன முறையிலையும் பண்றதுல ஒரு குரு சிஷ்ய முறையா எடுத்துக்க முடியாது. அதுல அவ்வளோ ஒரு விஷயங்கள் சரியா கன்வே ஆகாது. அகஸ்தியர் இந்த கலையை இன்ற காலம் இருக்கும் இந்த கலை வாழ்னா இது இந்த குரு சிஷ்ய பரம்பரை தான். செயல்முறை கல்வி தான் பார்த்துக்கிறதுக்கு தான் முதன்மையான விஷயம். இப்போ வந்து எப்படி வந்து கலை பரவி இருக்குன்றது சொல்லிட்டு இப்போ எல்லைகள் எப்படி இருந்துச்சு நான் சொல்றேன். பாண்டிய நாட்டில் உருவாச்சு. தென்பொதிகை மலை பாண்டிய நாட்டில் தான் இருக்குது. பாண்டியனோட எல்லையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நீ எல்லைன்னு சொன்ன உடனே தமிழ்நாடு, தமிழர்கள் சொன்ன உடனே இப்போ நீ என்ன பண்ணணும், தமிழ்நாடோட வடக்குலையோ இல்லை தெற்குலையோ எடுத்துக்கூடாது. இப்போ இருக்க பவுண்டரி எடுக்கக்கூடாது. பாண்டியர்கள் எங்கெல்லாம் ஆட்சி பண்ணாங்களோ அது பாண்டியர்களோட பவுண்டரிஸ். சரி, அங்கெல்லாம் வர்மக்கலை இருந்துச்சு தான் அர்த்தம். ஏன்னா அங்கெல்லாம் அவங்களோட ஆதிக்கத்துக்கள் தான் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அங்கே தற்காப்பு போர் முறை இருக்கும். அங்கே இருக்க எதிரிகளை அவங்க தடுக்கணும். ஸோ இந்த தற்காப்பு அங்கே தானே பண்ணியிருப்பாங்க, போர் முறை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாண்டியரோட பவுண்டரி எதுன்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம சொல்கிற கரண்ட்டில் இருக்க கேரளா, கர்நாடகா, பார்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, இது எல்லாமே பாண்டியனோட ஆதிக்கத்துக்கு கீழே தான் வந்துச்சு. இன்னும் சொல்ல போனாக்கா கடல் கடந்து யவனம்னா ரோமாபுரி பாண்டியர்கள் அங்கே கிழக்குலையும் தெற்குலையும் சரி இலங்கையிலையும் எல்லா இடத்துலையும் எங்களோட ஆதிக்கம் இருந்தது. இதெல்லாம் பாண்டியர்களோட பகுதி. இங்கெல்லாம் பாண்டிய நாட்டில் வர்மக்கலை வளர்ந்துச்சு. ஓகேங்களா? பாண்டியர்களோட தலைநகரம் மதுரை. அவங்க மதுரையிலேருந்து எல்லாத்தையும் ஆட்சி பண்ணாங்க. சரிதான். அப்படி பார்க்க போனால் தென்பொதிகைக்கு தோன்றா இந்த பக்கம் கேரளா நமக்கும் தெரியும், இந்த பக்கம் திருநெல்வேலி எல்லாருக்குமே தெரியும். நடுவில் ஒரு மலை தான் இருக்கு. நேற்று தொடர்ச்சி மலை ஏரியாலாம் இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தேனி, திருநெல்வேலி மாவட்டம் தேனி வந்துருச்சு. சரிதான். அது எல்லாமே குமரி மாவட்டம். எல்லாம் தமிழ் பேசுறாங்க,
எல்லாம் தமிழ்நாடு தான், இவங்க ஆதிக்கு கீழே இருந்துச்சு. நான் உடனே நான் கேரளா தமிழ் பேசலாம்னு சொல்ல வரல, இது எல்லாம் இவங்க ஆதிக்கு கீழே இருந்துச்சு. சரிதான். அவங்களுக்கு கீழே இருந்ததுல வர்மங்களே வளர்ந்துச்சு. இது பாண்டியர்களுக்கு ரொம்ப வர்மங்களே வளர்ந்தது அப்படின்றதுக்கு ஒரு சான்று. பாண்டியர்கள் மட்டும் பரப்பலங்க, இந்த கலையை சோழர்களும் பரப்புனாங்க. அவங்க தஞ்சாவூர் குத்து வரிசை, பிடி வரிசை, குத்து பிரிப்பு, குத்துப்பூ, மஞ்சா, குந்தா, பாஞ்சா, சரளா, மதகடி, இந்த மாதிரி கொண்டு போடுவாங்க. கரத்தாண்டகம் மதுரை சைடு. ஆமாம். இப்போ ஒரு கேள்வி வரும் எல்லாருக்கும், மதுரை சைடுலாம் மதுரை பாண்டியர்களாச்சு, எப்படி சோழர்கள் அப்படி கேட்பாங்க, எப்படி பரவச்சுன்னு அப்படி கேட்பாங்க. சோழர்கள் அவங்க டாமினண்டாக இருக்கும்போது வர்மங்களே அவங்ககிட்ட போச்சு, எப்படி படையெடுப்புல போச்சு. ஆமாம். மார்ஷல் அலையன்ஸில் போச்சு. சரிதான். பொலிட்டிக்கல் அலையன்ஸில் போச்சு. சரிதான். ஓகே, எப்படி பாண்டியர்கள் அப்படின்னு கேட்கக்கூடாது. பாண்டியர்கள் எப்படி சோழர்கள் போச்சுன்னு சொன்னாங்க, பாண்டியர்கள் கற்றுக் கொடுத்தாங்களா சோழர்களுக்கு, அது சில்லியான கேள்வி கேட்கக்கூடாது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அவன் மேலும் வந்து அகத்தியரோட இந்த வர்ம ஞானத்தை அவங்க குத்து வரிசையில் சேர்த்துக்கிறாங்க. குத்து வரிசையை வறும குத்து வரிசையாக பரிணமிச்சுட்டாங்க. உடான், அருவை, சவுக்கு, இதெல்லாம் அந்த ஒரு முறையில் தான் வருது. உடான் சோழர்கள் இந்த கலையை எப்படி கொண்டு வந்தாங்க. அவங்க தெற்காசியா முழுக்க பரவி இருந்தாங்க. கிட்டத்தட்ட அங்கே பண்ணுற மோத்தாய், சிலாத்து, இதெல்லாமே நம்மளுடைய ஒரு பிரச்சனை இருக்குது. உடான் சவுக்குன்னு சொல்கிறேன். இது உடான் சவுக்குன்னா அது சின்ன மூவ்மெண்ட்டு அப்படி யாரும் பேசியிருக்கூடாது. உடான் சவுக்குன்றது மூவ்மெண்ட் மட்டும் கிடையாது, அது ஒரு ஸ்டைல், அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உடான் நாங்கள் சுற்றுறோம், இது உடான், இது எங்ககிட்ட இருக்குது, இது சவுக்கு, இது எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லக்கூடாது. அது சொல்லிருக்கல. சரிதான். தெற்காசியா ஆண்டாங்க. அங்கே சிலாத்து, மோத்தாய், இதெல்லாம் இங்கேருந்து போனது தான். சொல்லப்போனால் சவுத் கொரியாவில் டெக்வாண்டோன்றது தெக்கன், அதை அடிப்படையாக கொண்டு தான் டெக்வாண்டோ. 1927 ஒரு சோல்ஜர், அவங்க கொரியன் சோல்ஜர், தெக்கன் ஸ்டைல் அடிப்படையாக கொண்டு டெக்வாண்டோ உருவாக்குறாரு. ஸோ அதுவும் பார்த்தோன்னா அப்போ நம்மளோட ஆதியிலேருந்து அதெல்லாம் போனோம். இப்படி தான் அந்த கலை உலகம் ஃபுல்லாக. இதுக்கான ப்ரூஃப்லாம் இருக்கான்னு கேட்டாக்கா ப்ரூஃப் இருக்குது. ப்ரூஃப் இருக்குது, நம்மகிட்டே இருக்குது. நம்மளோட அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது, அவங்க பாதுகாத்து தான் இருக்காங்க. ஆமாம், சரிதான். அதான் உண்மை. நீ மறந்து போன கலையை அவன் பாதுகாக்கிறான். அதான் ரொம்ப கஷ்டமான ஒரு வேதனையான உண்மை அது ஆக்சுவலாக. ஐயா, அகத்தியர் இந்த கலையை உருவாக்குனாரு, இது சோழர்கள் மூலமாகவும் பாண்டியர்கள் மூலமாகவும் பரவச்சுன்னு சொல்றீங்க. அப்போ அகத்தியர் சித்தர் மட்டும் தான் இந்த கலையை உருவாக்குனாரா? இல்லைங்க, அவரை தாண்டி நிறைய சித்தர்கள் இந்த கலைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அகத்தியர், அப்புறம் தேரையர் கொடுத்துருக்காரு, அப்புறம் போகர், அப்புறம் புலிப்பாணி சித்தர். இந்த 4 சித்தர்களுடைய பிரதான கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இப்போ மற்ற சித்தர்கள்லாம் பண்ணலையானா பண்ணாங்க. மருத்துவம், மாந்திரிகம், ரசவாதம் அப்படின்றத வர்மக்கலைகள் ஒரு பிரதான கான்ட்ரிபியூஷன் இல்லை. ஒரு போர் மொழியாக இவங்க 4 பேர் கொடுத்த சோடிகள் தான் இன்னமும் நம்ம மூல சோடியாகவும் ஆதார சோடியாக இருக்கும். போகர் எழுதின வர்ம பீரங்கி நூறு, அப்புறம் அவர் வர்ம சூத்திரம், அப்புறம் அடங்கல், வர்ம திறவுகோள் அப்படின்னா வர்ம திறவுகோள், இந்த மாதிரி நூல்கள் எடுத்து அகத்தியர் வீட்டில். ஒரு நிமிஷம், எனக்கு தெரிஞ்ச தமிழ் ஞானத்தை சொல்கிறேன். சூத்திரம்னு சொன்னதுனால வர்ம சூத்திரம் அப்படின்றதுனால ஓகே, ஃபார்முலா புரிஞ்சுக்கினேன். இப்போ பீரங்கின்னு போட்டு அது கீழே வருவாங்களே, பீரங்கி எப்போ கண்டுபிடிச்சாங்க? முதல் உலக போர் தான் வந்துச்சு, வேர்ல்டு வார் 1ல. சரி, பிரிட்டிஷ்காரன் இவ்வளோ பேசுவாங்களே, பிரிட்டிஷ் தான் கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்காக பீரங்கி என்ன சொல்லி பார்க்க போனால் ஐயா, இதெல்லாம் படியெடுத்து எழுதுறவங்க. படியெடுத்து எழுதுறவங்க அவங்க அந்த காலத்துக்கு இருந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பீரங்கி இருக்காங்க. கண்ணாடி கால வர்மம் ஒரு வர்மம் இருக்குது. அது அப்போ தான் கண்ணாடி இருந்துச்சா? சித்தர்களால் கண்ணாடி இருக்குது தான். கரெக்டாக கண்ணடைக்கும் களம், அந்த வர்மத்தை அடிச்சா கண்ணடைக்கும். கண்ணடை களம் தான் பிற்காலந்த கண்ணாடி களமாக வழக்கில் அது மறுபிடிச்சு. அதே போல பீரங்கியும். ஸோ இந்த 4 சித்தர்களுடைய பிரதான கான்ட்ரிபியூஷன் அது இருக்குங்க. அப்புறம் நம்ம வரலாறு பற்றி பேசும்போது சடையவர்ம சுந்தரபாணி வந்து வீட்டுக்கு ஒருத்தர் வந்து வர்மம் படிக்கிறதா உத்தரவு போடுறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸ் நம்ம கிடையாது. ஒரு சோடி முறையிலையோ கல்வெட்டிலையோ அப்படி ஒரு எவிடன்ஸே நம்ம கிடையாது. இதெல்லாம் செவி வீழ்ச்சி தான் உங்களுடைய இது கலந்து கற்பனையாக சொல்கிறது தவிர அப்படியான ஒரு அந்த மாதிரி அவர் மதுரையில் மல்யுத்த சாதனை நடத்தார், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பாண்டியர்கள்கிட்ட இருந்து சோழர்களுக்கு போச்சு. சோழர்கள் மூலமாக உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு. இந்த கலை பரவிடுச்சு. ஆல்ரெடி இருந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்டை இவங்க போய் எவால்வ் பண்ணி இன்னும் பெருசாகிட்டாங்க. சரிதான். வர்மக்கலையை அப்படி பார்க்க போனால் இந்த வர்மக்கலை தான் தாய்க்கலை எல்லாத்துக்கும் சொல்ல போனோம். சரிதானே? அதான் உண்மை. இப்போது இதில் ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. வர்மம் அப்படின்னு சொன்னாக்கா தாய்க்கலைன்னு சொல்கிறோம். வர்மம்னா 2 வகை. நீ பிரிவுக்குள்ளே போகணும், தெக்கன், வடக்கன். ஆமாங்க, இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கும். உங்கள் வடக்கன் தெக்கன்னா வடக்கு பக்கம் இருந்தால் வடக்கன்னு, தெற்கு பக்கம் தெக்கன். அது அப்படி கிடையாதுங்க. அது வடக்கன் அப்படின்னு சொன்னாக்கா வெப்பன்ஸ், ஆயுதம் ஏதி போர் பண்ணுற, பயிற்சி பண்ணுற எல்லாமே வடக்கன் முறை. வெறுங்கையில் பண்ணுறது எல்லாம் தெக்கன். சரி. நீ ஒரு பெரிய ஈட்டி எடுத்து பண்ணுற அப்படின்னு சொன்னால் அது வடக்கன். சின்ன குண்டு வச்சு பண்ணாலும் வடக்கன் தான். ஆயுதம் எடுத்தாலே அது வடக்கன் தான். ஆயுதம் இல்லாமல் வெறும் கையில் பண்ணால் அது தெக்கன். இந்த தெளிவு ஃபர்ஸ்ட் மக்களுக்கு வரணும். கட்டாயம். நான் வடக்கன் பண்ணுறேன், தெக்கன் பண்ணுறேன், இவங்க வடக்கு இவங்க தெற்குன்னு வச்சுக்கூடாது. உதாரணமாக தமிழ்நாட்டுக்கு சரி, கேரளாவுக்கு வடக்கு பக்கம் பண்ணால் வடக்கன்னு, தெற்கு பக்கம் போனால் தெக்கன். அப்படி கிடையாது. ஆயுதம் மீந்தி இப்படி பார்த்தாங்க தமிழ்நாடு கேரளாவுக்கு வடக்கு தெற்குலேயே கிடையாது, கிழக்கு மேற்குல தான் இருக்குது. இது என்ன கணக்கு? அப்பெல்லாம் முடியாதுல்ல. சரிதான். ஸோ இவங்க பவுண்டரி பிரிக்கவும் தப்பாக பிரிக்கிறாங்க. சரி, யார் நான் சொல்கிறது? பிரிக்கிறாங்க நான் யாரை சொல்கிறேன்னாக்கா வர்மத்தை தப்பாக புரிஞ்சு தப்பாக கற்று தரணும்னு நான் சொல்கிறேன். சரிங்க, உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். சிலம்பம் வடக்கனா தெக்கன் சொல்லுங்கள். சிலம்பம் வந்து வர்மத்தில் ஒரு பிரிவு.
அவ்வளோதான். அது கையில் எடுத்து பண்ணுறதுனால, கையில் சிலம்பம் எடுத்ததுனால அது வடக்கு. சரிதாங்க, இந்த தெளிவு தாங்க வேணும். வெறும் கையா பண்ணா தெக்கன் முறை. இது ஏன் நம்ம எடுத்தோட தெக்கன் வடக்குன்னு சொல்லியிருப்பேன். அது சிலம்பத்தில் ஒரு பிரிவு, சிலம்பம் வந்து வடமத்தில் ஒரு பிரிவுன்னு சொல்கிறேன். அப்படி சிலம்பம் பண்ணுறவங்களாம் கோச்சிக்கூடாது, நான் அப்படி சொல்ல வரல. வடக்கன் நீங்கள் பண்ணுறீங்க, சிலம்பம் ஒரு பெரிய ஒரு நம்ம பாரம்பரிய ஒரு கலை. அப்போ இதுலேருந்து என்ன ஒரு தெளிவு ஏற்படும்னா, தெக்கன் முறை கையில் சண்டை போகிற முறையில் முத்திரைகள் இருக்குது. முத்திரைகள் இருந்தால் மட்டும்தான் வர்மத்தை அடிக்க முடியும். முத்திரையை பற்றி சொல்லியாச்சு, முத்திரையை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணுங்க. இப்போ முத்திரை இருந்தால் தான் வர்மத்தை அடிக்க முடியும். வர்மத்துக்கு வர்ம முத்திரைகள் இருக்குது. இப்போ எல்லா கலைகளுக்கும் ஒரு முத்திரை இருக்குது. இப்போ யோக முறைகளையும் பார்த்தீங்கன்னா முத்திரைகள் பயன்படுத்துகிறாங்க, பரதநாட்டியத்திலையும் முத்திரைகள் பயன்படுத்துறாங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றுன்னு கேட்கக்கூடாது. இப்போ இது சின்முத்திரைன்னு சொல்கிறோம், சின்முத்திரைன்னு சொல்கிறோம். இதே வந்து பைரவி முத்திரைன்னு சொல்லுவாங்க. இது தப்பாக புரிஞ்சுக்கிறது. இந்த முத்திரையை வச்சு யூஸ் பண்ணி அடிப்போம். இதான் வர்மக்கலை முத்திரைகள் எல்லாம். வர்மக்கலைக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக முத்திரை இருக்குது. அது யூஸ் பண்ணால் மட்டும்தான் வர்மத்தை இயக்க முடியும், அடிக்க முடியுமா? சின்ன முத்திரை போய் அடிக்க முடியுமா? எதுவும் பண்ண முடியும், தியானம் தான் பண்ண முடியும். ஆனால் விஷ்ணு முக முத்திரையிலையும் யானை முக முத்திரையிலையும் குதிரையிலையும் ஒரு சொல்லிடணும். முத்திரைன்றாங்க, இல்லை முத்திரை தெரியும். வர்மாசனங்கள் கொச்சக்கூடாது. முத்திரை இருக்குது, ஏகப்பட்ட முத்திரை, வர்ம முத்திரை இருக்குது. வர்ம முத்திரை யூஸ் பண்ணி தான் வர்மத்தை அடிக்க முடியும்னு சொல்லிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா விஷ்ணு முத்திரை, குதிரை, யானை, பஞ்சமுத்திரை, இந்த மாதிரி நிறைய முத்திரைகள் இருக்குது. ஓகேங்களா? இப்படி கூட முத்திரை இருக்குது. காலில் புறங்கால முத்திரைகள் இருக்கு. மாத்திரை தெரியாது. சரியான மாத்திரைனா சாப்பிட்ற மாத்திரை கிடையாது. தமிழ் வார்த்தை மாத்திரை அப்படின்றதுக்கு பல அர்த்தம் இருக்கு. காலம், நேரம், அடிக்கிற விசை, தூரம். முத்திரை மாத்திரை கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் வர்மத்தை பிரயோகம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இது தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் முதல்ல மஞ்சா வர்மக்கலை பற்றி தெரிஞ்சுக்கோமே. இப்போ பொதுவாக ஒரு வர்மக்கலை சண்டை எப்படி போடுவீங்க? ஒரு முத்திரை மாத்திரையை கூட போய் ஒருத்தர் அடிச்சிருக்கீங்களா நேராக? தெரிஞ்சா கண்டிப்பாக முடியாது. இல்லைங்க, ப்ராக்டிக்கலாக சாத்தியமே கிடையாது. கண்டிப்பாக முடியாது. தற்காலத்தில் இருக்க ஒரு சண்டை முறை வேகத்தில் அது ஈடுபடாது. ஒரு காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸாக ஹாசன் அகத்தியே சொன்ன மாதிரி அப்பனை வர்மத்திலே அடி பிடி வெட்டு குத்து கட்டுற பின் வரிசையுடன் வறுமை இலக்கு செய்யும் போது அடிப்பிடி சண்டை முறையை கற்றுக்கணும். அதோட சேர்ந்து தான் இது இயங்கும். ஸோ கிட்டத்தட்ட 54 வருஷமா ஒரு வர்மக்கலையே ஒரு காம்பேட் ஸ்போர்ட்டாக ஆசான் ராஜேந்திர உருவாக்கிட்டாரு. ஒரு வரக்கூடிய ஒரு வர்ம முறையை, ஒரு சண்டை முறையை இன்னமும் அதை லைவாக வச்சிருக்கிறது தான். நம்ம முதல்ல சொன்ன தெரியுமா, ஏட்டு வழி கல்விலாம் நமக்கு சொல்லுவாங்க, ஏட்டு சுரைக்காய் கறிக்கு அது அந்த மாதிரி தான். இது ஓலச்சூர்லாம் கற்றுக்கிறது ஒரு குரு சிஷ்ய பரம்பரையில் செயல்முறை கல்வியாக இது இன்னமும் அவ்வளோ செய்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 250-300 ஃபுல் கான்டாக்ட் வரணும் அட்டன் பண்ணியிருக்காரு. பெல்காம், இந்த தஞ்சாவூர், அதர் ஸ்டேட்ஸ், ஆந்திரா, கர்நாடகா, எவ்வளோ கேரளா அட்டன் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்கிற அதர் வெளி நாடுகள் மோய்தாய் ஸ்போர்ட்ஸோட நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு காம்பேட் ஸ்போர்ட்டாக மற்ற ஆர்ட்டோட சண்டை போகிற அளவுக்கு உருவாக்கப்படுதான் வர்மக்கலை. அதான் மஞ்சா வர்மக்கலை உருவாக்கியிருக்காரு ஆசான் ராஜேந்திரன் ஐயா. ஸோ இந்த ஆர்ட்டோட ஒரு தனித்துவம் இது. ஆக்சுவலாக மற்ற ஒரு ஜென்ரலாக ஒரு வர்மக்கலையில் வந்து போய் சண்டை ஒரு முத்திரை மாற்றி வச்சுன்னா சொல்லலாம் தலைவன் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு அடிமுறை, ஒரு அடிக்கிற ஒரு மெத்தட் தெரியும், அதுக்கு ஃபைட்டிங் ஸ்டைல் தெரியும். ஸோ அந்த ஒரு காம்பேட் ஸ்போர்ட் தான் மஞ்சா வர்மக்கலை. அதாவது 74 அதுக்கப்புறமா வந்து ஃபேமஸாக அந்த பாக்ஸிங்லேருந்து இப்போ இருக்க MMA வரைக்கும் ஃபைட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற ஒரு பெரிய ஒரு மார்ஷல் ஆர்ட் எது இங்கே அப்படின்னாக்கா ஒரு ட்ரெடிஷ்னல் மார்ஷல் ஆர்ட் மஞ்சா. மஞ்சா வர்மக்கலை அகத்தியர் சொன்ன சரியான முறையை கொண்டு வராங்க. முதல் விஷயம் குரு சிஷ்ய பரம்பரை, ஒரு ஆசான் வழி. இது ஏட்டில் ஓலச்சூலி முத்திரை மாத்திரை வச்சு வெறும் வர்மத்தை வச்சு அடிக்க முடியுதான் மொத்தம் கற்று தராங்க. அவங்களாலே அது திருப்பி உண்மையாக வர்மத்தை அடிக்க முடியாது. அவங்களுக்கே தெரியும் போட்டுட்டு பண்ண முடியாது. ஆக்சுவலாக இதுதான் ஒரு ஏட்டு சுரக்காய் கறிக்கு ஒரு ஆசான் மூலமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஆசான் வழிக்கல்வி அகத்தியர் சொன்னதை சரியாக பண்ணுறோம். அப்பண்ணே வர்மத்திலே அடிப்பிடி வெட்டு குற்று கற்றுக்கோ. முதல்ல அடிப்பிடி வெட்டு குற்று கட்டுற பின் வருஷம் வறுமை இலக்கு அதை சார் நம்ம செய்யறோம். ஆக்சுவலாக அது ஒரு தப்பான ஒரு அலிகேஷன் இருக்குது. 10 வருஷம் வந்து கிளாஸில் கற்றுக்கிட்டோம், அப்புறம் வந்து எங்களுக்கு எதுவுமே கற்றுத்தரலன்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியல. மற்ற வர்மாசனங்கள் சொல்லுங்கள். கிளாஸ்க்கு வந்தோடனே நீங்கள் என்ன வர்மத்தை கற்றுக் கொடுத்துருங்களா? வர்மனே தான் வர்மம் பண்ணு அப்படின்னு சொல்லிடலாம். இது இடுக்கில் இருக்குது, இது மேலே இருக்குது, இது முண்டல் வர்மம் அப்படின்னு சொல்லிடுறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கு ஒரு முறை இருக்குது. இந்த மாதிரி தான் பண்ணும். ஒரு சிலபஸை டிராஃப்ட் பண்ணியிருக்காரு எங்கள் ஆசானு. அந்த மாதிரி தான் பண்ணுறோம். இப்படிக்கு அப்படி தான் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்திருக்கான், வெளியே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறானாக்கா அவன் என்ன தப்பு பண்ணான் அவனை தான் ஃபஸ்ட்டு கேட்கணும். ஏன்னா பண்ணியிருப்பான், சரி இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி பல பேர் உங்கள் இதில் வந்திருப்பாங்களா? அங்கிருந்து இங்க வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க? 100 பேர் ரிவீல் பண்றத ஒரு ஆசான கழகம் சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி எவ்வளவு பேர் கத்துக்கறாங்க? நாங்களா சொல்றோமா சொல்லுங்க. இங்க இருக்கவங்க விருப்பப்பட்டு போறது தப்பு இல்ல, அது தவறான விஷயம் இல்லையே. அவன் நாலேஜ் கெயின் பண்ணிக்க போறான், அதுக்காக இங்க நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு அங்க பிடிச்சிருக்கேன். என் ஊர் அங்க பக்கமா இருக்கு, 600 கிலோமீட்டர் சென்னைலாம் வர முடியல. என் ஊர் பக்கத்துல தவறு இல்லை, தாராளமா போயிட்டு அவங்க எல்லாம் இருக்கு. நம்ம நோக்கம் இந்த கலையை வளர்க்கறது அவ்வளவுதான், தவிர தனிப்பட்ட ஒரு தாக்குதல் செய்வது ஒரு ஆசான கழகம் இல்லை. எந்த அளவுக்கு இவங்க தற்கொலைத்தனமா இருக்காங்கனாக்கா, ஆசான் வந்து மதுரை திட்டுறாங்க, ஆசான் கத்துனது தஞ்சாவூர்ல. இதே சொல்லி புரிய வைக்க முடியல, நான் என்ன பண்றது? அப்படி பார்க்கணும். சென்னையில ஒரு 10 வருஷமா பண்றாங்க அவர் மாணவர்கள். தூத்துக்குடியில ஒரு சில பேர் இருக்காங்க, சென்னை, மதுரை, கோவை, திருச்சியில இருக்காங்க, திண்டுக்கல்,
ஐயா சிங்கப்பூர்ல கூட ஒரு மாணவர் இருக்காங்க ஐயா. இருக்காங்க. சிங்கப்பூர்ல அமெரிக்கால ஒரு மாணவர் இருக்காங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் சரி அதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஓப்பனா சொல்றேன், ஆன்லைன்ல கிளாஸ் இருக்கு இல்லையா, ஆஸ்திரேலியால, கல்ஃப்ல, கனடால இப்ப இருக்க மாணவர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஐயா. ஒரு குஜராத்ல ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஆமா. அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்ன சொல்றது நான், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆன்லைன்ல எல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க. ஏன்னா அது என்ன சொல்றது, அரைச்ச மாவு அரைப்போம்னு சொல்லுவாங்க ஒரு பாட்டில் வரல, அந்த மாதிரி எவ்வளோதான் பண்ண முடியும். எங்ககிட்ட கண்டென்ட் இருக்கு, பண்றோம். ஐயா இதுல இன்னொரு கான்ட்ரவர்சி இருக்குங்கய்யா. இந்த ஆர்ட் மேல ஒரு கேஸ் போட்டாங்க, இவங்க வறுமக்களை இவங்களுக்கு கிளைம் பண்ணிக்கிறாங்க. அது அப்படி தவறா புரிஞ்சுக்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியன் 1 படம், நான் சொல்றேன் இந்தியன் 1 ஒன் ஃபர்ஸ்ட் பார்ட் 1996 95 வந்தது இந்தியன் 1. அது எடுத்தது, அதில் வர்மக்கலை கற்றுக் கொடுத்தது ஆசான் ராஜேந்திரன். கமலஹாசன் வந்து அங்கே தங்கி கற்றுக்கிட்டாரு. டாக்டர் சங்கர் வந்து பண்ணாரு கூட. ரைட்டர் சுஜாதா அண்டர்லைன் பண்ணிக்கணும். அப்போ ரைட்டர் சுஜாதா வந்தார், செக் பண்ணார், எவால்வேட் பண்ணாங்க, பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அவங்களே வந்து ஒரு ஆர்டிக்கலில் ஒரு போட்டிருக்காங்க, நாங்கள் வரும்போது வேன் ஃபுல்லாக புக்கோட வந்தோம், ஆசானை பார்த்து தெளிவடுத்தி தான் நாங்கள் வர்மக்கலை வந்து படத்தில் வச்சோன்னு சொன்னாங்க. அவங்க குரூ என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அலைஞ்சோம் ஐயா, டெல்லி போனோம், கேரளா வந்தோம், குமரி மாவட்டங்கள் வந்தோம், எங்களுக்கு திருப்தி ஏற்படலை. முழுமையான வர்மமா எங்களுக்கு தென்படுது இவர் சொன்ன இந்த ஸ்டைல, இந்த ஃபைட்டிங் போல இதுதான் முழுமையான ஒரு வர்மமா எங்களுக்கு தென்படாத. இது நாங்கள் சொன்னீங்கன்னா போதும், இதுக்கு நாங்கள் காசு கொடுத்துருவோம். இது அவ்வளோ இல்லை, நான் நீ நினைக்கிற அளவுக்கு பெரிய பணக்காரனோ கோடீஸ்வரோ கிடையாது ஆசான் ராஜேந்திரன். உங்களுக்கு வேணா நீ வந்து பார்த்துங்க, அதான் உண்மை. இந்த உண்மை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, 96 95 மாஸ்டரை வந்து ஆசானை வந்து சுஜாதாலேருந்து டாக்டர் சங்கர்லேருந்து ஃபுல்லாக கேட்டு செக் பண்ணி அதுக்கப்புறம் இதில் உண்மைத்தன்மை நிறைய இருக்குன்றதுனால தான் அந்த படத்தில் எடுத்தாங்க. அந்த படம் நேஷனல் அவார்டும் வாங்கினார் கமலஹாசன். இன்ஃபேக்ட் அந்த படத்தில் வந்து சில செயல்முறை விளக்கங்களை சங்கர் எழுத்தாளர் சுஜாதாவுக்கு மாஸ்டர் செஞ்சு காமிச்சார். இதெல்லாம் பொய்ன்னு சுஜாதா சொல்லும்போது இதில் ஒரு சயின்ஸ் இருக்குங்க சொல்லி நிரூபிச்சு காமிச்சார். இந்த கண்ணில் இருக்க இந்த ஓட்டத்தை பார்த்து இது இப்படிதான் டயக்னோஸ் பண்ணணும்னு சொல்லி காமிச்சார். அவருக்கு அதை அடிச்சே காமிச்சார் சில வர்மங்களை. இந்தியன் 2ல கேஸ் போட்டோம், நாங்கள் கிளைம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னாக்கா, இந்தியன் 2 ஒரு கேளிக்கையாக போயிடுச்சு, ரொம்ப கேளிக்கையா போயிடுச்சு. குதிரை வர்மம், இதெல்லாம் பாருங்களேன், ஒரு டான்ஸ் ஆடுற வர்மம், பாட்டு பாடுற வர்மத்தை பற்றி முழுமையான புரிதல் இல்லாமல் ஏதோ 4 ஸ்டைல் பண்ணுறது அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறவங்க பண்ண ஒரு இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் இந்தியன் 1 நாங்கள் பண்ணோம். இது எங்களுக்கு காட்டுங்க, தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோம். நீ முத்திரையை யூஸ் பண்ண, இந்த முத்திரை யாரு கற்றுக்கிட்டு, இவர் தானே கற்றுக் கொடுத்தாரு. அவர் கேட்கறதுக்கு ஒரு தார்மீக உரிமை இல்லையா? இந்தியன் ஒன்று தானே அது அந்த முத்திரை தெரிஞ்சது. படம் நீ வார்த்தைக்காவது படத்தில் ஃபுல்லாக காட்டுறீங்களே, தமிழ்நாடே நீங்கள் குத்துறீங்களே, இதுதான் தான் எல்லாத்துக்கும் தானே யூஸ் பண்ணுறீங்க, இந்த விஷ்ணு முத்திரை தானே யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போல்லாம் வந்து இந்தியன் 2 நான் ஏன் பண்ணனாக்கா, தப்பாக காட்டாதீங்க, இது ஒரு கேளிக்கை ஆக்கக்கூடாது, இது வந்து ஒரு போர் முறை, இதை காட்டணும், ஒழுங்காக காட்டணுன்றதா ஒரு கஷ்டப்பட்டோம். இன்னமும் சொல்லலாம் ஐயா. அப்படி பார்க்க போனால் அந்த இந்தியன் 1 படத்தில் காமிச்ச முத்திரைகள்லாம் கிட்டத்தட்ட அவருடைய முத்திரைகள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த முத்திரைகள் அவருக்கு முன்னாடி வேறு புஸ்தகத்திலேயோ வேறு எங்கேயும் வேறு அப்படி இருந்தால் ஏன் நீங்கள் கிளைம் பண்ணல? நீங்கள் சொல்கிறீங்களே ஓலச்சூரில், ஐயா ஓலச்சூரில் எழுதுவாங்க தவிர வரையலாம். இப்படி சொன்னீங்களா? நீங்கள் சொல்ல கிளைம் பண்ணீங்களா? ஒரு வார்த்தை சொல்றீங்களா? கிளைம் பண்ணல. இப்போ பாருங்களேன், வருவாங்க எங்ககிட்ட இருக்கு, இந்த புக் இருக்கு, இந்த முத்திரை இருக்கு, இந்த முத்திரை இருக்கு, பேர் தெரியாது, இந்த முத்திரை இருக்கு, இந்த முத்திரை இருக்கு, இந்த முத்திரை இருக்கு, தெரியாம இந்த முத்திரை இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. நான் யாரும் கிண்டல் பண்ணல, கிண்டல் பண்ணவங்களுக்கு நான் பதில் சொல்றேன், சரிங்களா? நான் எந்த வருமாசானையும் கிண்டல் பண்ணல. ஏன்னா எல்லாருமே நம்ம சகோதரர்கள் தான் நான் பேசுறேன். ஐயா இன்னமும் ஒரு வர்மத்தை முத்திரை மாத்திரையில எப்படி அடிக்குன்னு சொல்லி தெரிஞ்சு இவங்க மட்டும் தான். இது விவரம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். சும்மா வர்ம முத்திரை மாத்திரை மட்டும் தெரிஞ்சா, மாத்திரை நான் தான் சொன்னேன், மாத்திரை தெரியலன்னாங்க நம்ம சொல்லலாம், யாருக்கும் தெரிஞ்சுட்டு போகிறது கிடையாது. முத்திரை மட்டும் வச்சு வர்மம் அடிச்சிட முடியாது. அடிப்பிடி வெட்டு குத்து நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணணும். இது முறையாக பண்ணி வரிசையாக பண்ணாதான் வர்மம் அடிக்க முடியும். ரெண்டாவது இந்த வர்ம தவறாக நீங்கள் இன்டர் பண்ணுறேன். இதுக்கான அடுத்த ஒரு மிக உயர்ந்த பிரிவான நோக்கு வர்மம். இதை செயல்முறையில் யாரோ அவரோட ஸ்டூடெண்ட்டையோ ஒரு அண்ணன் தம்பி சொந்தக்காரன் நிற்க வைக்கல. ஒரு ஜேர்னலிஸ்ட் ஏன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு காசு அப்படிதான் சொல்லுவாங்க. காசுலாம் இல்லைங்க ஐயா. ஒரு ஜேர்னலிஸ்ட் நம்ம காசு கொடுத்துட்டோம். என்ன பேசுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. தினகரன்ல வந்து வாரம் ஒரு முறை, வாரம் ஒரு வருமானம்னு பண்ணாரு. அது ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு, நான் தப்பா சொல்றேன், சப்ஜெக்ட் கரெக்ஷனு வருஷ கணக்கில் வந்துச்சு. அது அதுக்கும் தினகரன் காசு கொடுத்துட்டாங்களா எனக்கு புரியல. எல்லா சேனல்ல இருந்து வந்து எடுத்திருக்காங்க, இப்போ எல்லா சேனலும் காசு கொடுத்துட்டுமா? இன்னொரு அலிகேஷன் வைக்கிறாங்க. ஒரு வர்மத்தை வந்து அவர் வந்து தட்ட தெரியும் எழுப்பிடுவோம். உண்மைதான், ஒரு வர்மத்தை தட்டவும் எழுப்புறது தான் ஆசை. அது இல்லைன்னு மறுக்கல. ஒரு ஆங்கர் வந்து ஒரு லேசா படுக்க வச்சு ஏங்க அதுக்காக ஆங்கர் கொல்லவா முடியும்? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஒரு காமன் அறிவு ஒரு ஜென்ரல் பப்ளிக்கை எவ்வளோ எவ்வளோ செய்ய முடியும்? அவனுக்கு இப்படி காட்ட தான் முடியும். அவனுக்கு அவன் ஒரு ஃபைட்டர், ஒரு ஃபிட்னஸ் இருக்கிறது, அவனுக்கு ஏதாவது நோய் இருக்கலாம், வீக்கா இருப்பான். இதெல்லாம் தேவையான சொல்லுங்க, எல்லாம் தேவையில்லாம் சங்கடங்கள் இல்லையா? இதெல்லாம் புரியாது. இதெல்லாம் புரியாம நீ வந்து அடிச்சு காட்டணும், செஞ்சு காட்டணும், நீங்க வாங்க. நீங்க அவர் சொல்றது ஒரு பிழை இருக்கு. ஆசா வந்து ஒரு கால வரப்போ தான் அடிச்சு, அது ஒரு கால வரவே கிடையாது. அதுவே தெரியல ஆக்சுவலாக. இது ஒரு கால வரமோ இது இந்த வரமோ பேர் தெரியல ஆக்சுவலாக. அந்த தொடர் புக் இல்லைன்னு நினைக்கிறேன். அது பார்த்து தானே கேட்ட கண்டுபிடிச்சிருப்பாரு. உலக கலை எங்கன்னு சொல்றாங்க. ஆசன புக்குங்க இருக்கு. ஐயா ஒரு நோக்கு வர்மத்தை நிரூபிச்சு காமிச்சிட்டாரு, சரிங்களா? அவரை வந்து
ஒரு ஒரு அறை ஒரு 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 தவறான ஒரு முறையில் கூப்பிடுறது, அவரை கூப்பிடுறது தகுதி இருக்கும் ஐயா. முதல்ல நீங்கள் ஒரு ஸ்டைல் இருக்கா? எத்தனை நாங்கள் நிறைய டோர்னமெண்ட் இருக்கோம், உங்களை நான் பார்த்தே இல்லையே. நிறைய சண்டை முறை போயிருக்கோம், கராத்தே டோர்னமெண்ட் இறங்கியிருக்கோம், நிறைய MMA போய் பண்ணியிருக்கோம். ஓப்பன் ஃபுல் கான்டாக்ட் சொல்லுவாங்க ஐயா. உங்களுக்கு அந்த முறையெல்லாம் தெரியாது, நீங்களாம் சும்மா தொட்டு பூசி விளாட்றாங்க, அடிச்சா எதிராக நாக் அவுட் பண்ணோம், பாயிண்ட் பேஸ் கிடையாது. அந்த மாதிரி சண்டை முறையில் நாங்கள் விளையாடி ஃபைட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி முறை உங்களை பார்த்தே கிடையாது. ஒரு காம்பேட் ஸ்போர்ட் உங்களை பார்த்தே கிடையாது. அவரை கேள்வி கேட்கறதுக்கு, அவரை நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தகுதி இருக்கும், சண்டை கூப்பிட தகுதி இருக்கும். பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க யூடியூப்ல கீழே கமெண்ட்ல சண்டை போடுவாங்க, ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க. நாங்கள் வீரர்கள் அந்த வாய்ச்சொல் வீரர்கள் கொடுப்பாங்க, எல்லாம் பேசுவீங்க. நான் என்ன சொல்றேன்னாங்க, நீங்கள் இவ்வளோ பேசுறீங்களே, உங்கள் வீர சாகச தீரது பராக்கிரமத்தை காட்டுறீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு ஓப்பன் டோர்னமெண்ட் நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தெரியாது, ஒரு அப்பே இந்த ஆட்டை கொண்டு வந்தது இப்படிப்பட்டவங்க நீங்கள் எந்த தைரியத்தில், எந்த ஒரு ஒரு காமன் சென்ஸ் இது. ஒரு வர்மக்கலையை அவர் 50 வருஷமாக பண்ணுறாருன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அவர் வந்து நீ என்ன பண்ணுற வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன்ற. உங்கள் ட்ரீட்மெண்ட் வேணுமா, எத்தனை லிஸ்ட் வேணும் சொல்லி நான் காட்டுறேன். ட்ரீட்மெண்ட் அவர் கூட எவ்வளோ வேணும்னு சொல்லு, எத்தனை பேர் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இன்னொரு கிளைம் வேற வைக்கிறாரு, இதெல்லாம் நானும் தான் பண்ணுவோம் ஐயா, இது குத்து வச்சு இதானே சரிதா, இது குத்து வருது, இது ஆசான் போட்டது, அதை பார்த்தா நீ போட்டு சரிதா. அவரே சொல்றாரு, நான் தஞ்சாவூர் தான் ஒரு பூர்வீகம், பிறந்தவர் தாங்க. குத்து வரிசை வர்மம் போட்டி சண்டை முறையாக பண்ணணும்பா, அது அப்படிதான். தஞ்சாவூர் என்பது வர்ம குத்து வரிசை முறை. இது ஒரு 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 பிரிவு, அகத்தியரையா உருவாக்கிய ஒரு பிரிவு, சரிதாங்க. நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்கு ஐயா, ஏட்டு சுரைக்காக ஓலைச்சுவடி பார்த்து சண்டை பண்ண முடியாது. வணக்க முறை எதுப்பா இதானே, இது இங்கே தான் போச்சுன்னு சொன்னாங்க, அதுக்கு கதறாங்க. குத்து புதையா குங்ஃபு, இதெல்லாம் ஏற்றுப்பீங்களான்னு தெரியாது. ஏற்றுக்க மாட்டாங்க. குத்து பூலேருந்து போனதான் குங்ஃபுன்றது, அது இவங்களுக்கே ஃபஸ்ட்டு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. குத்து பிரிப்பு, குத்து பூ, இதெல்லாம் நம்ம குத்து வரிசை முறைகள், சரிதானே. ஆனால் நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க, வர்மக்கலை வர்மத்தை பற்றி பேசுங்க, முத்திரையை பற்றி மட்டும். ஏன்னா அவங்க அதை மட்டும் தான் தெரியும். முத்திரை பற்றி பேசலாம், ஏன்னா இப்போ முத்திரை தானே ரொம்ப ஃபேமாக போயிட்டு இருக்கு, அதை முத்திரைன்னு சொல்லலாம். ஸோ என்னோட ஒரு இதுனா, சில பேருக்கு என்ன அப்படி சொல்லலாம், முத்திரைத்தால் மோசடி தெரியும், முத்திரை மோசடி தான் கேள்விப்பட்டேன். இவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியா, இவங்களாம் ஒரு பெரிய புகழ் விரும்பிகள். நமக்கு ஒன்றும் இல்லை, ஒப்பரசம் தவறாக இருக்காங்க, ஒரு பொறாமை தான், நம்ம ஒரு அதனால பெரிய ஆள் தட்டி பேசி அந்த புகழ் வாங்கிக்க பார்க்குறாங்க. திரும்ப சொல்கிறேன், இவங்க கேட்குற அளவுக்கு தகுதினா இவங்க வர்மம் வந்து வர்மக்கலை வர்மம் வந்து தமிழ்நாடுக்கு சொந்தமானது. எல்லா மாவட்டத்திலேயும் இருக்குது வர்மக்கலை, எல்லாருக்கும் அது தெரியும், பயன்படுத்துறவங்க இருக்காங்க. ஓகே, நீ வந்து குறிப்பிட்டு ஒரு மாவட்டத்துக்கு நீ குறுக்க பார்க்காத வர்மக்கலையை, அது நீயே வர்மத்துக்கு அடக்க குறுக்க பார்க்காதீங்க. இந்த கலை வந்து ஆசான் ஜாதி மதம் கடந்து எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் கற்றுக்கிட்டு போறாங்க, வந்து ஜாதி மதம் பார்க்காம கற்றுக்கிட்டு. இந்த கலை இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு, என்ன பண்ணுறது, இந்த மாவட்டத்துக்கு சொந்தம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களே எல்லா இஸ்லாமியர்களும் பண்ணுறாங்கன்னு, இப்போ இஸ்லாமியர்கள் வார்த்தை மட்டும் பிடிச்சக்கூடாது. அது அப்போ எடிட்டரே பார்த்து பண்ணு, கேமராமேன் சொல்கிறேன், நான் இஸ்லாமியர் மட்டும் பிடிச்சிக்காத. நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ பண்ணி எல்லாரையும் காட்டணும், எல்லாரும் பண்றாங்க. கிறிஸ்தவ சகோதரர்கள், இஸ்லாமியர்கள், இந்த கலைக்கு ஆசான் வந்து அந்த மாதிரி சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கலை. குறிப்பா ஆசான் அந்த மாதிரி பார்க்கல. எந்த ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயோ சின்னதுலயோ குறுக்காதீங்க தான் நான் சொல்றாதீங்க. இந்த மதுரைக்கு சொந்தம், கோவில்பட்டிக்கு சொந்தம், குமரிக்கு மட்டும் நாங்க அதெல்லாம் புல்ஷிட். எல்லாருக்கும் சொந்தம், தமிழர்களுக்கு சொந்தம், அந்த மாதிரி பேசுங்க. அதான் உண்மை. அதை விட்டுட்டு சும்மா பேசுது. அப்புறம் இன்னொரு விஷயம், ஓப்பன் டோர்னமெண்ட் நீங்க செஞ்சு காட்டுவீங்களா, மயக்க போட வைப்பீங்களா, இதெல்லாம் நிறைய பண்ணிட்டாரு. ஐயா நீங்க சொல்றதுக்காக ஆசான் இல்லை, நான் சொல்றதுக்காக வரேன் ஐயா. தேனி மாவட்டத்தில் உண்மை சம்பவம் ஐயா, யாரோ அல்லது கிடையாது. எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் விழா நடத்துனாங்க. எம்பிபிஎஸ் டாக்டர் முன்னில தேனி மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த ஃபங்க்ஷன் இருந்தார். இந்த ஒரு விழா நடந்தபோது ஒரு பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக் யாரும் கூட தெரியல, சவால் விட்டாங்க, இதெல்லாம் உண்மை இல்லை, இந்தியன் திரைப்படத்தை கம்சனா பொய்யுன்னு. அப்போ ஆசான் ரொம்ப நிதானமாக சொன்னார். ஆசான் இல்லவா அவரு, சரிப்பா பொய்னா சொல்லுவாங்க, நிரூபிச்சு காட்ட நீ வரியானாரு, தாராளமாக வரான. அவன் வந்தோடனே அவனை அதே மாதிரி வீழ்த்தி காமிச்சு அவனை மூர்ச்சாலாம் மயக்க, உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, மயக்க அடிச்சு விடுது, அவன் ஃபெயிட் ஆகிட்டான். அவனை தட்டி எழுப்பி குறைச்சாரு. டாக்டர்ஸாக பார்த்துட்டாங்க, ஒன்றும் இல்லைங்க ஐயா பதறாதீங்கன்னு சொல்லி அவர் எடுத்து காமிச்சாரு. அவன் திருப்பி சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க எப்படின்னு. ஸோ அப்பயே நாங்கள் ப்ரூஃப் பண்ணி காமிச்சோம். ஜி தமிழ் மாதிரி பெரிய பெரிய மீடியாக்கள் ப்ரூஃப் பண்ணி காமிச்சோம், இடிவி மாதிரி பெரிய பெரிய சேனல்ஸ் ப்ரூஃப் பண்ணி காமிச்சோம். இந்த மாதிரி அல்லுசலுக்குலாம் ப்ரூஃப் அவசியமே கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட்லேருந்தே வந்து வந்து வர்மக்கலை அவங்க நாலேஜ் சிடி விட்டுருக்காங்க, வெளியே அவங்களே விட்டுருக்காங்க. ஆவணப்படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிவியில் இப்பெல்லாம் வந்து போடுறது இல்லை, அது முன்னாடிலாம் டிவியில் என்ன தியேட்டர்ஸில் போடும்போது படம் போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் போடுவாங்க, அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதில் வந்திருக்கு. அப்படி கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டையும் காசு கொடுத்து வாங்கிட்டுமா? தவறாக நினைக்காதீங்க, சிம்பிளாக பேசுறது. ஃபுல் கான்டாக்ட் பண்ணுறீங்க. அவங்க எல்லாம் அரை கோவிலை மதிப்பது அரசனை கிடைக்கும், ஒரு வீரனை கிடைக்கும். அரை கோவிலை மதிக்கிறேன், எங்க ஆசானோட போட்டி பொருட்கள் நீங்க நான் வரேன், நம்ம போவோமா, நீங்க கிளவுஸ் போட்டுக்கோங்க, நீங்க இந்த வைரவி முத்திரை விஷயம் இல்லைங்க. ஒரு வார்த்தை வயசானவர் அப்படின்னு சொன்னீங்களா, 4 வயசானவங்க கிடையாது. நீங்க உங்களோட ஓப்பன் சேலஞ்சு நான் சொல்றேன், நீங்க எங்க டோர்னமெண்ட் வைங்க, என்ன வெயிட் கேட்டகரி இறங்க யாரெல்லாம் கொடுங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம்.
க்ளவுஸ் நானும் ஆக்டிவா தான் இருக்கேன். விஷ்ணுமுத்திரை வைரமுத்திரை சூடெல்லாம் போறீங்களா சண்டை போடுவோம். முத்திரைன்ற முத்திரை கொடுப்பா, முத்திரை கொடு. நான் என்ன சொல்றேன், நான் க்ளவுஸ் போடுவேன்ப்பா, நீ முத்திரை வேணாப்பா, நீ தான் முத்திரையில பெரிய எக்ஸ்பர்ட் ஆச்சே, நீ முத்திரையில சண்டை போடு, நான் க்ளவுஸ் போடுவேன் போதுமா? சரிங்க, ஒரு காமன் சென்ஸ் வேணுடா. முத்திரையில பயன்படுத்துற வெறும் கையில பண்ண எதுக்கு க்ளவுஸ் போட்டான்? அச்சு மூஞ்சி கிஞ்சி தான் க்ளவுஸ் போட்டான். இல்லங்க, இது எவல்யூஷன் தானே. ஏன்னா புரியுதா அவனுக்கு? இந்த அறைக்குள்ள ஏத்துக்கிறேங்க, நான் வரேன் நான் சண்டை போடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்க. இல்ல இவங்க இல்ல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நீங்க கமெண்ட்ல கீழே இதுக்கப்புறம் கதறானுங்க, என் ஃபோன் நம்பர் இது வந்துரு, நான் சண்டை போட ரெடியாக இருக்குன்னு. உன்னை வீட்டுக்கு வந்து சண்டை போடுறதுன்றது எந்த அளவுக்கு சாத்தியம்? இல்லை நல்லா இருக்கா? இதே ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கும். நீ ஒரு அக்ரிமெண்ட், ஒரு டோர்னமெண்ட் வை, டோர்னமெண்ட் ஓப்பன் டோர்னமெண்ட் நாங்கள் சொல்றீங்க. சகாசனம் மதிக்கு அதான் எங்க ஆசனங்களை கற்றுக் கொடுத்துருக்கேன். இல்லைப்பா, உங்களுக்கு புரியல. எப்படி ஒரு ஆள் பெரிய ஆள் ஆக முடியும்? ஓ இப்படி பெரிய ஆள் அடிச்சா பெரிய ஆள் ஆக முடியும். அடிக்கிறது இல்லை, கீர்த்தனமான செயல் ஆகணும்ல, அதுதான் விஷயம். ஆசன கழகா இதெல்லாம் இல்ல, அது ஆசானா ஒரு ஆசன கழகா, அதுவே சந்தேகமா இருக்கு. ஐயா, இந்த பர்மக்களின் மிக உயரிய பிரிவான மெய்த்தீண்டா கலையை இந்த நூற்றாண்டுல இயக்கி காட்டுது இவர் மட்டும் தான். இந்த நூற்றாண்டுல கடந்த காலத்திலே சொல்லலாம், இது ஒரு செயல்முறையை இயக்கி காட்டுது இவர் தான். வாயிலே தர சொல்ல அவர் ஆக்சுவலா. முதல்ல இவங்க ஒரு புரிதல் இருக்கணும் ஐயா. நோக்குரமுக்கும் மெய்த்தீண்டா கலைக்கும் அதிக வித்தியாசம் கிடையாது. முதல்ல நோக்குரம்னா என்ன? ஒரு பார்க்குற தூரத்தில் ஒருத்தர் இருக்காரு, ஒரு 30 அடிக்கு தள்ளி ஒருத்தர் இருக்காரு, பார்க்குற தூரத்தில் இருக்காரு, அவர் இயக்கிறது நோக்குரம், பார்வையால் இயக்கிறது. அவர் என் பார்வை எல்லைக்கே இல்லை, தள்ளி இருக்காரு, அது மெய்த்தீண்டாக்களம். அப்போ இதுக்கு 30 அடிக்கு அதுக்கு மெய்த்தீண்டாக்களம் கையில் அடிச்சுக்கிறது, அது வரவும் தெரியுமே. ஸோ ஆசான் இந்த அளவுக்கு ஒரு தெளிவான இந்த ஆட்டை உருவாக்கிறார். அவர் தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை ப்ரூஃப் பண்ணி காமிச்சார். ஆக்சுவலாக நோக்குரமத்தை காமிச்சார். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட நிற்பார், ஒரு 30 தூரத்தில் நிற்பார், அவரை வீழ்த்திருப்பார். அதில் செகண்ட் அந்த வீடியோ நல்லா பாருங்க. இன்னொரு கண்டினியூஷன்ல இவர் 6 கிலோமீட்டர் தள்ளி இருப்பார், இவர் இங்க இருப்பார், கரெக்டாக இயக்கியிருப்பார். எப்படி? அது மெய்த்தீண்டாகலாம். ஸோ ஒரு ப்ரூஃப் பண்ணிக்காரு. நீங்க போய் அதெல்லாம் இல்லை, நீங்க செய்யுங்களேன். வாயில பேசுவாங்க, வாய் தீண்டா காலம்னா பண்ணுவாங்க, வாயிலே பேசி எல்லாம் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த கண்டென்ட்டும் தெரியாது, விஷயமும் தெரியும். பாருங்க, உங்க மாணவராக நிற்கக்கூடாது, உங்க தம்பி அண்ணன் தம்பியா நிற்கக்கூடாது, ஒரு மீடியாக்காரன் நிக்க வச்சு இதே மாதிரி செய்து காட்டு. ஒரு காமன் மேனு இதுக்கு சம்மந்தம் இல்லை, உங்களை நிக்க வச்சு மெய்த்தீண்டா கலந்து வீழ்த்துங்களா பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இல்லையா. ரெண்டாவது, எத்தனை சோடிகள் ஐயா நீங்க சொல்ற மாதிரி மெய்த்தீண்டாக்களை பத்தி இருக்கு, நீங்க சொல்லுங்க. எத்தனை வீடியோஸ் இருக்கு சொல்லுங்க, யார் செய்து காமிக்கிறா சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி திருப்பி கதறக்கூடாது. இருக்கிறதுனால தான் பேசுறோம். பேசிட்டு உங்ககிட்ட ப்ரூஃப் நான் காட்டணும் அவசியம் கிடையாது. ஐயா நாங்க இந்த பாருங்க, ஏன்னா இதுக்கப்புறமா வந்து மாஸ்டரோ ஆசானோ வந்து உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. ஐயா நாங்க இந்த உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாம இந்த வீடியோ போடுறோம் அதெல்லாம் கிடையாது. நீங்க நிறைய வேலை கிளாஸ் எடுக்கிறோம், மருத்துவம் நிறைய விஷயங்கள் இருக்கு. மருத்துவம் பார்க்கணும், நிறைய விஷயம். நாங்க சரி வீடியோ வந்து ஆய்வுக்காக போடுற வீடியோவில் அதெல்லாம் எடுத்துக்க பண்ணாதீங்க. நிறைய மீடியா கேட்குறாங்க மெய்த்தீண்டா கலை பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க. நம்ம கட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை சார், இந்த ஆட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கு. இது சும்மா எல்லாத்தையும் வித்த மாதிரி காமிச்சுக்கலாம் இருக்க முடியாது. ஒரு சேனலில் கொடுத்தாச்சு, ஒரு ப்ரூஃப் பண்ணிட்டோம் மக்கள் படி. ரெண்டாவது, இது இல்லாத நிறைய வீடியோஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அதெல்லாம் வெளியில திரும்பவும் சொல்கிறேன், எந்த வர்மாசானியோ எந்த ஊரும் எங்களுக்கு எதிரி கிடையாது. நம்மளாம் ஒன்று தான். நான் திரும்ப சொல்கிறேன், இது பேசுறது விஷயம் தெரியாத தற்குறி தண்ட கர்மாதரமாக இருக்கணும் தான் சொல்கிறேன். நான் இந்த வார்த்தையை நான் ரொம்ப கான்சியஸாக யூஸ் பண்ணுறேன். சரி, தண்டம் கர்மன்னு சொல்கிறேன்னாக்கா கான்சியஸாக யூஸ் பண்ணுறேன். தேவையில்லாமல் பேச்சு நீ பேசாது. இல்லை, நீங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் நிரூபிச்சு காட்டு. நீ டோர்னமெண்ட் வை, ஃபைட்டிங் டோர்னமெண்ட் பண்ணு. இப்போ இந்த தற்காலத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. தயவுசெய்து நீ வந்து சும்மா வானத்தில் பறக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு பூச்சாட்டி காட்டாது. விஷயத்த பண்ணுங்க. இது தெரியாமல் நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து இங்கே கதறது சாமியாரத்துலாம் வேணாம். இப்படியே இந்த வீடியோ போட்டுட்டோம். சரி, மக்கள் விஷயம் தெரிஞ்சு உண்மையிலே தெரிஞ்சுக்கணுன்றவங்க இதை வச்சு புரிஞ்சுப்பாங்க. திருப்பி இதில் வந்து விஷயம் தெரியாமல் கதறுவாங்க. இங்கே கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.